சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்று தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்றுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சராக அக்கட்சியின் தலைவர் விஜய் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன் வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நாளை முதலமைச்சராக பதவியேற்பதாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அரசு உயரதிகாரிகள் யாரேனும் விஜயை சந்தித்திருக்கிறார்களா? அது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். மோகன், நமக்கு பின்னாடி இருக்கிறதா வந்து தலைமைச் செயலகத்தில் நான் யார் 2026 ஆட்சி அமைப்பது என்பதற்கான தான் இவ்வளோ நாளாக பரபரப்பாக காணப்படும் தேர்தல் முடிவுகளும் வெளியாக இருந்தது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடம் பெற்றதுனால ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்காங்க. இப்போ தான் வந்து தேர்தல் முடிந்து அந்த எண்ணிக்கை கூட அறிவிச்சு இப்போ தான் பரபரப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏனென்றால் இங்கே அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்காக 118 இடங்கள் வேணும். அந்த சூழலில் 108 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது. இவங்க ஆளுநரிடம் வந்து தனியாக ஒரு கட்சி அதிகமானால வந்து அவங்க உரிமை கோரியிருக்காங்க. சரி, இந்த சூழலில் தான் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் வந்து காங்கிரஸ் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்ககிட்ட ஆதரவு வேணும்னா அந்த மற்ற கூட்டணியிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் யாரிடமே நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிகள் யார் சந்தித்தார்களா? நமக்கு தெரிந்த வரைக்கும் அதிகாரிகள் யாருமே அங்கே சந்திக்க முடியல. அது காரணம் என்னன்னு பார்த்தா, இன்னும் அவர் சந்திக்கிறதுக்கான அவர் விஜய் அனுமதி தரலையா, இன்னும் அவரை ரீச் பண்ண முடியலான்னு தெரியல. குறிப்பாக பார்க்க போனோன்னே எப்போவுமே இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சவுடனே யார் அடுத்த ஆட்சி வராங்கன்னு மக்களுக்கெல்லாம் தெரியும். ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஒரு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இருக்கும் பொழுது பார்த்தோன்னா டக்குன்னு இந்த லீடிங் வரும்போதே எல்லா குரூப்பான அதிகாரிகள் நீங்கள் சொன்ன மாதிரி நேரடியாக அங்கே படையெடுப்பாங்க. அவங்க போய் பார்த்து உடனே அந்த பொக்கையை கொடுத்துட்டு தங்களுக்கான அந்த ஆதரவு சேர்ந்த அதிகாரிகளை வந்து முக்கியமான இடங்களுக்கு போகிறதுக்காக அங்கே போய் அவங்க பார்ப்பாங்க. காவல்துறை அதிகாரிகளும் அது நடக்கும். எல்லா தேர்தலையும் நம்ம கண்கூட பார்த்தோம். இந்த தேர்தல் முடிவு தான் ஒரு வித்தியாசமான முடிவு. யாருமே அங்கே பார்க்க முடியல. அதுக்கு காரணம் என்ன, விஜய் யாரையும் சந்திக்கலைங்கிறது தான் உண்மையான ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இவங்களும் அதிகாரி தரப்பில் நம்மகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்ககிட்ட சரியான முறையில் எங்களால் போக முடியல. ஏன்னா இப்போ விஜய் நேரடியாக சந்திக்கணுன்னாவே அங்கே ஆதவ அர்ஜுனா 2வது கட்ட தலைவர்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சிலர் இருக்காங்க. அவங்கள தொடர்பு கொள்ளணும். அது தொடர்பு யார் இந்த கவனிக்கிறாங்கன்னு இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு அரசியல் சம்மந்த அமைச்சர்கள் யார் அந்த கட்சிகள் சம்மந்தமாக இது பார்ப்பாங்க. இப்போ அதிகாரிகள் இந்த மட்டத்தில் அதிகாரிகள் வந்து எப்படி போய் பார்க்குறது, போய் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு. ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க இந்த அறுதி பெரும்பான்மை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சந்திப்பாங்க. அதெல்லாம் கிடையவில்லை. ஆனால் நெருங்க முடியவில்லை. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா தங்களுக்காகவே இப்போ வந்து அவங்க வந்து இப்போ அதிகாரிக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னா அது பின்னாடி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். இந்த அதிகாரிகள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு க்ளோஸாக இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்துடணும் மட்டும் தான். விஜயை பொறுத்த வரைக்கும் யாரையுமே சந்திக்கவில்லை என்பதால் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது. ஒரு சில தகவல் என்ன வருதுன்னா, அவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வந்த பிறகு அவர் சந்தித்த பிறகு பல்வேறு ஆலோசனை நடத்துறதாக சொல்கிறாங்க. இருந்த போலும் தற்போது வரை எந்த அதிகாரியுமே பூங்கத்தோடவோ அல்லது எந்த சப்போர்ட் பண்ணி பார்த்து நம்மளும் கண் கூட பார்க்கல. காவல்துறை அதிகாரியுமே பார்க்கல, ஐஏஎஸ் அதிகாரி பார்க்கல. தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா இவர் எப்படி அவங்க எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. இல்லை இது வந்து அந்த இடைவேளை வந்து பெருசாயிருமா அந்த சந்தேகம் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ அதிகாரிகள் வந்து பார்த்தோம்னா தான் சரியான நிறைய திட்டங்களை வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து இலவச பேருந்து, இந்த உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் அந்த இது மாதிரி பார்த்திங்கன்னா உடனடியாக பண்ணும்போது நிறைய அதிகமான அவங்களுக்கு வந்து வழிகாட்டக்கூடிய ஆட்கள் வேணும். இதனால் என்னென்னா தற்போது வரை நாம் இன்று வரை வந்து எந்த விதமான அதிகாரியும் வந்து ஆலோசனை நடத்தல. அதே போல் இவங்க வந்ததுக்கப்புறம் தான் பதவியேற்றக்கு பிறகு தான் அவருக்கு கையெழுத்து போனாங்க. அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். நிறைய அதிகாரிகள் வந்து ஏற்கனவே இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மாற்றம் என்பது பதவியேற்க முன்னாடி தான் நடக்கும். அதுக்கு முன்னாடியே யாரை போடணுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ எந்த அதிகாரிகள் எப்படி இவங்களுக்கு வந்து சரியான முறையில் இருக்குமா, இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே சென்று விடுமா, நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. இதை யோசித்து தான் பார்க்கணும். அதனால தான் இந்த ஒரு பரபரப்பான சூழல். ஒரு புறம் வந்து எல்லாருமே அந்த எப்படி அவர் வந்து அந்த ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கைப்பட கட்சி விதமாக தான் பார்த்துருக்காங்க. நம்ம அதிகாரிகள் விசாரித்த வரைக்கும் பார்க்கும்போது அதிகாரிகள் யாரும் பார்க்கலங்கிறது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. எந்த அதிகாரியையும் விஜய் சந்திக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன, இல்லை அதிகாரிகள் தவிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நிறைய அதிகாரிகள் வந்து எப்படியோ பல்வேறு வழிகளில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது தகவல் வருது. ஆனாலும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கலங்கிறது இது வரைக்கும் தகவலாக வெளியாக இருக்குது. மோகன்.
அன்பழகன் இப்போ 108 தொகுதிகளை வென்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அந்த வகையில பார்த்தா காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது பற்றி விவரங்கள் என்ன? இல்லை, அதான் அவங்க ஆதரவு தெரிவிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கேட்கக்கூடாது. இன்னொரு விஷயம் நடக்குது. இன்றைக்கி வந்து இன்னும் சட்ட நேரத்தில் வந்து அதிமுக சார்பிலையும் வந்து கூட்டம் நடக்க போகுது. இப்போ அவங்களும் ஒரு விஷயம் சொல்லலாம்ல, நாங்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கலான்னு கூட கொடுக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா யாருமே இன்னொரு தேர்தலை எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லப்படும். ஏன்னா இப்போ அறுதி பெரும்பான்மை இல்லைன்னு சொன்னால் இவங்க உடனே ஆட்சி அமைக்க விட்டுருவாங்கன்னு வச்சுங்களேன். வச்சுட்டு 2 வாரம் கழித்து அந்த வாக்கெடுப்பு நடக்கும். அந்த வாக்கெடுப்பு முறைப்படி வந்து எவ்வளோ அறுதி பெரும்பான்மை இருந்தால் கண்டினியூ பண்ண முடியலன்னா வந்து இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வைக்கக்கூடிய வரும்போது பார்த்தீங்கன்னா அனுதாபாலைகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மீண்டும் விஜய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குன்னு எல்லாமே சொல்லக்கூடிய சூழலில் மற்ற கட்சியினர் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு தூரம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து மீண்டும் இன்னொரு தேர்தல் விரும்ப மாட்டாங்க, அதான் ஜெயித்தவர்கள். அதனால் வந்து கட்சி தாவலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்சி தாவல் தடை செய்யறதுனால அதுக்கு தகுந்தாற் போல் ஆதரவு தெரிவிக்கான மறைமுகமாகவே பல்வேறு வேலை நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அதுக்கு தெரிஞ்சு தான் இப்போ இன்றைக்கி அதிமுக கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. நீங்கள் சொன்னது போல் காங்கிரஸ் கட்சிகள் சொல்லியிருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் மற்ற யாரிடமே அவர் எதுவுமே கேட்கல. அவர் இப்போ தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட கேட்கலான்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு எல்லோருக்கும் எப்படி விஜய் வந்து முன்னாடி எல்லாத்தையும் கூப்பிட்டார், யாருமே விஜயை கண்டுக்கல. தேர்தலுக்கு முன்பாக அனைவரையும் அழைத்தார்கள். விஜய் யாருமே சட்டை இப்போ வந்து ஒவ்வொருவருமா மறைமுகமாக எங்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுதான் நம்ம கண்கூட பார்க்கக்கூடியது. ஏன்னா அதிகாரி மூலே போய் பார்க்க முடியலன்னா இந்த கட்சியினருமே அவர்கள் தங்களை விஜய் அழைக்க மாட்டாரா என்று தான் எங்கிட்டு இருக்கிறாங்க. இதை வெளியே சொல்கிறதுக்காக வந்து உடனே வந்து அவங்க வந்து இந்த ஒரு பல்வேறு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே யாரும் வந்து ஒவ்வொரு விஜயை அனுசரித்து போவது தான் மற்ற கட்சியினர் இருக்காங்க. இது இந்த அதிமுகவுடைய கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் முழுசாக தெரிய வரும். ஏன்னா இவங்க எந்த மாதிரி நிலை எடுக்க போகிறாங்க, அந்த விஜய்க்கு ஆதரவு நிலைங்கிறது பார்க்க முடியும். அன்பழகன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவாகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் அழைப்பு வரவில்லை அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. ஆனா ஐயுஎம் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வந்து தாவேகாவிற்கு ஆதரவு தரமாட்டோம், திமுகவின் தலைமை ஏற்றே நடப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அதே பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து அவங்க சொல்லுவாங்க, ஏற்கனவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பின்னாடி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி, ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது என்னென்ன நடந்தது என்று. இந்த கூட்டணி நடக்கும் பொழுது, கூட்டணியில் நடக்கும்போது எந்தெந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் மறைமுகமாக நடந்ததுன்னு தெரியும். அவ்வளோ வந்து செலவு பண்ணி வந்துட்டு மீண்டும் அவர்கிட்ட இப்படி கேட்கணுன்னு ஒரு இது இருக்கும். ஆனாலும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சீட்டை விஜய் தான் கேட்கவே இல்லையே. விஜய் வந்து அந்த இதில் ஆதரவு தெரிவிக்கணும் யாருன்னு கேட்கவே இல்லையே. அதுதான் ஒரு சிலர் கட்சி தான் கேட்டாங்கன்னு ஒழிஞ்சு இவங்க வந்து முன்கூட்டியே சொல்லிடுறது நாங்கள் போகலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்ககிட்ட வந்து நல்ல பேர் வாங்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க மூலமாக தான் இவங்க வெற்றி பெற்று வந்தாங்க. திடீரென்று உடனடியாகவே வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவங்க வந்து பிரச்சனையாகும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மறைமுகம் சொல்கிறாங்க. ஆனாலும் யாருமே இன்னொரு தேர்தல் யாரும் எதிர்பார்க்கலான்னு தான் சொல்லணும். அவங்க வந்து அதுக்கான வழி இல்லாமல் தான் இருக்காங்க. இன்னொரு தேர்தல் நடந்தால் பிரச்சனை தான் நினச்சிட்டு இருக்காங்க. எனவே நீங்கள் சொன்னது போல் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால சொல்லிட்டு இருக்கலாம். இருந்தாலும் கூட அதிமுகவுடைய முடிவு, அதாவது நீங்கள் இது போல் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, நிறையா வந்து இன்னொரு 10 எண்ணிக்கை தான் வேணும், 10 சட்டசபை எண்ணிக்கை வேணும். அப்போ ஒன்று ரிசைன் பண்ணாலுமே 11 வச்சுக்கலாம்னு வைங்களேன். இந்த சூழலில் வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு அவர் விஜய் ஒரு கணக்கு போட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. அதே போல் நடக்கும். இல்லைன்னா நாங்கள் 2 வாரத்தில் ஆதரவு தெரிவிப்போம். முக்கியமான பார்க்க ஆதரவு வரலைன்னா அவர் நீட்டாக ஆட்சி கழிச்சிட்டு நாங்கள் வந்து மக்கள் எங்களுக்கு போடுவோம் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, மக்கள்கிட்ட ஒரு இவங்களுக்கு வந்து மீண்டும் ஆதரவு தான் பெருகும். அன்பழகன் இப்போ அதிமுக சைட்ல இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்துறதா சொல்லியிருந்தீங்க. பட் கடந்த சில நாட்கள்ல முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஓஎஸ் மணியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்காது அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி, இது மாறுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இப்போ உங்களுக்கே தெரியும், லால்குடி இன்னும் அவங்க இதிலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவுன்றாரு. எதுவாக இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் இருக்கிற முடிவு ஒன்று இருக்கும் இன்றைக்கி வந்து கூட்டத்தில். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து போக போக தான் தெரியும். நிறைய கட்சியினர் வந்து அதிமுகவிலேயே அதிருப்தியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். அது வந்து என்ன ஆகுனா, இவங்க பேசும்போது இன்று சூழல் தெரியும். ஏன்னா நிறைய இடங்களில் வெற்றி வாய்ப்பு இழந்தவங்களும் இருக்காங்க.
அவங்க இழக்கும்போது என்னங்கன்னா ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏவும் இருப்பாங்க. ஒரு தோத்தாலும் கூட இன்னொரு சொல்லக்கூடிய இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வேலுமணி மட்டும் ஜெயிச்சாருன்னா அவருக்கான அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் ஆதரவு இருக்கும். செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் ஒரு ஆதரவு திரட்டுற விஷயத்தில் கண்டிப்பாக அவரும் ஒரு முடிவு எடுப்பார். ஏன்னா கடைசி வரைக்கும் எம்எல்ஏவாக இருக்கீங்களா, அமைச்சராக ஏதோ ஒன்று கண்டிப்பாக கூப்பிட்டு வருவாங்க. அதனால் அதிமுகவை இவங்க சப்போர்ட் பண்ணால் அதுக்கு உடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அது நிறையா இருக்குது. அதிமுகவிலிருந்து பிரித்து சிலரை வரவழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எந்த அளவுக்கு நான் பார்க்கணும். நிறைய பேர் ஆனால் சொன்னது போல் இன்னொரு தேர்தலை யாரும் விரும்ப மாட்டார்கள். அதனால் சுமூகமாக தான் முடியும். அதற்கான ஏற்பாடுகள் தான். அதற்காக தனியாக பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். உடனே இது இப்போ நேரடியாக எடுத்தோடனே வந்து நாங்கள் ஆதரவு தெரியும் சொல்ல முடியாது. அதனால தான் ஒரு எம்எல்ஏ சொன்னதுக்கு இன்னொரு எம்எல்ஏ பதில் சொல்லியிருக்காரு. இன்று நடக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக செய்தியாளர் சந்திப்பில் ஒரு எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வி வைக்க தான் போகிறோம். அதனால் அந்த கூட்டம் முடிந்த பிறகு தான் முழுமையான தகவல்கள் கிடைக்கும். மோகன், அன்பழகன், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் அப்படின்னு ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்ததா தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் சில நிபந்தனைகளை முன் வச்சிருக்காங்க. பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை தமிழக வெற்றி கழகம் சேர்த்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வச்சிருக்கதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இது பற்றிய விவரங்கள் என்ன? அதுதான் நம்ம ஏற்கனவே வந்தோடனே அதான் சொன்னேன் நான். என்னென்னா இந்த ஒரு 5 சீட்டில் இருக்க இவங்க நிபந்தனை வைக்கும் பொழுது அவர்கள் 50 சீட்டு வச்சுருப்பவங்களும் வைப்பாங்கல்ல. அதனால் இது வந்து முழுமையாக அவர் வந்து கேட்கக்கூடிய கடமை. நீங்கள் விஜய் அவர்கள் பேசும் பொழுதே வந்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, மத்திய இணக்கமாக செய்து தமிழகத்திற்கான தமிழக வளர்ச்சிக்காக மத்திய அரசு இணக்கமாக செய்வதற்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொல்ல எல்லாத்துக்கிட்டையும் ஆதரவு கேட்டது அதுதான். இவங்க அந்த இந்த இந்த இதுக்காக வந்து அவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க. இவங்க இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இவங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த 5 தொகுதிகள் சப்போர்ட் பண்ணலனாலும் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களே அதிகமாக இருக்கும். அதனால் இவங்க ஒரு எல்லாருமே இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கூட்டணி போய் பார்த்த விஷயம் தானே. கடைசி வரைக்கும் உடனே ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க. இழுபறியாக இருந்து விஜய் கட்சியோடு வருவதாக இருந்து கடைசியில் திமுக அங்கே போனதுக்கப்புறம் அங்கே கடைசியிலிருந்து எவ்வளோ சீட்டு ஒதுக்கணும்னு பல்வேறு முடிவெடுக்க முடியாமல் அடுத்தவர்களை திணற வைப்பது காங்கிரஸுடைய வேலை தான் எல்லாம் தகவல் சொல்கிறாங்க. இந்த சூழலில் தான் இதை போல் இவங்க வந்து பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இதை பற்றி இதை கவலைப்பட்ட மாதிரியும் தெரியல. ஏன்னா அவங்க பண்ண வேண்டிய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் காங்கிரஸ் கட்சி வேணால் சொல்லிட்டு இருக்கலாம். அதை வந்து இவங்க முடிவு என்னங்கிறது பின்னாடி தான் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.